இப்போ உங்களுக்கு குழந்தையாக வந்த குமரன் கதையை சொல்கிறேன். கோவை மாவட்டத்தில் வெள்ளியம் வழங்குற இடத்துல அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, வியாபாரிகள்லாம் பக்கத்தில் கேரளா அப்போ சேர நாடுன்னு இருந்தது. கேரளா போய் கிராம்பு, மிளகு, ஏலம் எல்லாம் வாங்கிட்டு வந்து கோயம்புத்தூர் வழியாக சத்தியமங்கலத்தில் காட்டு வழியாக மைசூருக்கோ பெங்களூருக்கு போய் அவங்களுடைய பொருளெல்லாம் விற்பனை பண்ணி வியாபாரிகள் இப்போ வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அப்படி அதில் மொத்தமாக மொத்தமாக 15 பேர் 20 பேர் 30 பேர் போவாங்க. மொத்தமாக போவாங்க. போய் அந்த கேரளாவில் போய் எல்லா ஜாமனும் வாங்கிட்டு வண்டியில் கட்டிக்கிட்டு வந்து கோயம்புத்தூரில் வந்து சத்தியமங்கலம் வழியாக பெங்களூர் போயிட்டு இருக்கும்போது வர வழியில் அங்கே குருந்த மரமாக இருக்கிற ஒரு மலை இருந்தது. அந்த மலை அடியாரத்தில் போய் தங்கிட்டு தான் போவாங்க எப்போமா. இவர் என்ன பண்ணுறாரு, போய் அங்கே போய் தங்கி மண்டியில் தங்கிட்டு இருக்கப்போல அங்கே ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு 17 வயசு பையன் அந்த வந்து, ஐயா நீங்கள்லாம் யார், எங்கே போகிறீங்க, எங்கேருந்து வரீங்கன்னு கேட்குறப்போ இவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஆட்கள்லாம் நம்ம ஏதோ திருடன ஆட்கள்லாம் உழவு பார்க்க சொல்லியிருப்பாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா சவுட்டு முட்டை அப்படின்னு சொல்லி போடுறாங்க, போய் சொல்லிடுறாங்க. சொல்லிடுன்னா அந்த பையன் மறந்துடுறாரு. அந்த பையன் அப்படியே பார்த்தா அவங்களுக்கு காணாப்படுது. ஆனால் இவங்க அங்கே போய் மைசூரில் போய் மூட்டையெல்லாம் வியாபாரத்துக்கு பிரித்தா ஒன்று கூட மிளகோ ஏலமோ கிராம்போ பட்டையோ இல்லை. அதுக்கு பேர் என்ன இருக்குது, எல்லாம் வந்து சவுடாக இருக்குது. ஒன்று அது என்னடா நம்ம என்ன தப்பு பண்ணோம், எப்படி இருக்குது, நேற்று ராத்திரி நம்மகிட்ட வந்து கேட்டால அது வந்து ஏதோ தெய்வம் நம்மளை சோதனை பண்ணியிருக்கு சொல்லி உடனே அந்த புரிந்து வணங்குறாங்க. அப்போ அந்த அந்த வியாபாரியில் ஒருத்தருக்கு முருகனுடைய அருள் வந்து, நான் முருகன் வந்து அந்த குந்தமலையில் இருக்கிறேன், எனக்கு ஒரு கோயில் கட்டி என்னை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன், உங்கள் தொழிலை நல்லபடியாக கவனிப்பேன், எனக்கு ஒரு கோயில் கட்டுங்க அப்படின்னு சொல்லி அருள்வாக்கு சொன்னோன்னே அப்புறம் இந்த வியாபாரிகள்லாம் சேர்ந்து அந்த குருந்தமலையில் ஒரு அழகான முருகன் கோயிலை கட்டி அந்த வியாபாரம் நல்லா இருக்கணும், கஷ்டம் விலகணும், எப்போவுமே செழிப்பாக இருக்கணும், நம்ம அது மாதிரி என்னென்ன கஷ்டம் வந்தாலும் நம்மளை பிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் அந்த முருகனுக்கு வேண்டுதல் பண்ணி காவடி எடுத்து பால்கடை எடுத்து கும்பிடுற இடத்து தான் அந்த குருந்தமலை முருகன் தான் சின்ன பையனாக வந்து அந்த வியாபாரிகளுக்கு அருள் புரிஞ்சாருன்னு இருக்காங்க.